டே 456 உனக்கா அந்த நிலமன்ற மாதிரி இருந்துச்சு இந்த சீரீஸை பார்க்கும்போது. யார் இந்த 456ன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரீசெண்டாக ஸ்குவிட் கேம் 3 பார்த்தேன். ஸ்குவிட் கேம் 1 கம்பேர் பண்ணும்போது 3 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதில் வர கேம்ஸாக இருக்கட்டும், ஒன்று ஒன்று செதுக்கி வச்சுருக்காங்க. அதில் வர கேரக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர், பார்ட்டி கேரக்டர், 222, இந்த 333, இந்த 333 கேரக்டர் பார்க்கும்போது இவன்லாம் ஏன் இன்னும் சாகலை, இவனை அப்பயே போட்டு தள்ளியிருக்கலாமே, அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் ஒன்றா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அம்மாச்சியாக தான் இருப்பான். ஆனால் ஃபைனல்ஸில் வரும்போது ஒரு சின்ன குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா கொன்னா தான் ஜெயிக்க முடியுன்ற சுச்சுவேஷனுக்கு கொல்ல துணிஞ்சிருவான். அதனால் வந்து 456 வந்து பார்த்திங்கன்னா அதனாலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனோட உயிரை தியாகம் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றுவான். இந்த மணி ஈஸ்ட் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் டோக்கியோ சுற்றும்போது ஒரே வருத்தமாக இருந்துச்சுல்ல, அந்த கேரக்டர் இப்படி நின்று பேசிச்சு. அதே மாதிரி தான் இது இந்த கேரக்டரும். இந்த 456 மறக்காமல் இந்த படம் பார்க்கலாம், மறக்காமல் பாருங்கள். இது ஒரு 18+, அதாவது அங்கங்கே கெட்ட வார்த்தை தான் வரும், மற்றபடி வேறு எந்த சீன்ஸும் இருக்காது. கெட்ட வார்த்தை வரும், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த 456 கண்டிப்பாக பிடிக்கும். லவ் யூ மபீஸ்.